ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீராம் கிட்ஸ். இன்றைக்கி நம்ம சிக்கன் குழம்பு வைக்கிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சிக்கன் குழம்பு வைக்கிறதுக்கு முதல்ல சிக்கன் கழுவி எடுத்துருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம். ஒரு 2 பெரிய வெங்காயம் அரைஞ்சி வச்சுருக்குறோம். 2 மீடியம் சைஸ் தக்காளி, 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்குறோம். ஒரு தேங்காய் உடச்சி திருவி வச்சுருக்குறோம். தேங்காய் கூட சேர்த்து அரைக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கணும். கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறதுக்கு இஞ்சியும் பூண்டும் சம அளவு எடுத்துருக்குறோம். பூண்டு தோல் உரித்து போட்டிருக்கோம். இஞ்சி தோல் சீவிட்டு இது மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி போட்டுக்கணும். இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. குழம்பு எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். குழம்பு செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு அதில் பாத்திரம் சூடானோடனே எண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கோம். இப்போ வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு போட்டிருக்கோம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்து போட்டு வதக்கிக்கலாம். இது வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது கூட சேர்த்து வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 100 கிராம் அளவுக்கு எடுத்துருக்கோம். அதை பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இது வதங்கட்டும். இது கூட தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 2ஐயும் சேர்த்து வதக்கிக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இதில் பச்சை மிளகாயும் போட்டிருக்கோம். தேங்காய் கூட மிளகு வச்சு அரைக்கிறோம். அதனால் 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். இது வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் தான், சாம்பார் தூள். மிளகாய்த்தூளும் அதோடு சேர்த்து வதக்கிக்கலாம். கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அதோட வதக்கிட்டு இது கூட கொத்தமல்லி இலையை தூவிக்கலாம். இது வதங்கிடுச்சு. இது கூட இப்போ கழுவி வச்சுருக்க சிக்கனை எடுத்து வதக்கிக்கலாம். மஞ்சள்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கிறோம். சிக்கனை எடுத்து போட்டு இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம். சிக்கனில் எல்லா பக்கமும் அந்த மசாலா சேர்கிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். மசாலா நல்லா சேர்ந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டுக்கலாம். முதல்ல வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும்தான் கொஞ்சமாக உப்பு போட்டோம். இப்போ சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு இதில் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். அப்படியே விட்டுடலாம். இது வதங்கட்டும். வதங்கி கொஞ்சம் நேரம் கழித்து இதில் சிக்கன்லேருந்து தானே தண்ணி வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். குழம்பு கொதி வரட்டும். அதுக்குள்ளே தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு தேங்காய் திருவி வச்சுருக்கேன். தேங்காய் திருவலோடு சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்து அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ குழம்பு கொதிச்சிருச்சு. அந்த அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயை எடுத்து குழம்புல ஊற்றிடும். அந்த குழம்பு அப்படியே கரண்டி வச்சு கலந்து விட்டுட்டு கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். குழம்பு நல்லா கொதித்து சுண்டி வந்துடும். சிக்கனும் அதுலேயே வெந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு.